எல்லாருக்கும் எல்லாம் எனும் உயரிய திராவிட இலக்கை எட்டும் நோக்கில் செயல்பட்டு வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பசி நீங்கி பயில முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மகளிர் உயர்கல்வியில் உயர புதுமை பெண் திட்டம், ஆடவர் பயில ஆதரவு தரும் தமிழ் புதல்வன் திட்டம், இளைஞர் திறன் பயிற்சி பெற நான் முதல்வன், இப்படி பல திட்டங்கள் மாணாக்கர்களின் கல்வி கனவுகளை நனவாக்க செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நீதி கட்சி காலத்தில் தொடங்கிய சமூக நலத்திட்டங்களின் நீட்சியே இவை. நீதி கட்சி தலைவர் சர் டி தியாகராயர் 1921 சென்னை மாமன்றத்தின் வணக்கத்திற்குரிய மேயராக இருந்தபோது 1000 விளக்கு பகுதியில் செயல்படும் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். உலக வியக்கும் முன்னோடி திட்டம் உருவான அதே பள்ளி வளாகத்தில் 2009 தமிழ்நாட்டின் அப்போதைய துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தசைநார் சிதைவுக்குள்ளான மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளியை தொடங்கி வைத்தார். தசைநார் சிதைவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஆசியாவிலேயே முதல் முறையாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில் பாடங்களுடன் பிசியோதெரபி சிகிச்சையும் வழங்கப்படுகிறது. இந்த ஸ்கூலில் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பியும் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த மாதிரி பசங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபிசியோதெரப்பி இருந்தால் அவங்களுக்கு பவர் கம்மியாகாது, ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதையும் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மாணவர்கள் பள்ளி சென்று வர சிறப்பு பேருந்து வசதி அளிக்கப்படுகிறது. நம்ம கவர்மெண்ட் வந்து டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசபிலிட்டியில் டிஸ்அலிஸ்ட்டு எபிலிட்டியாக மாற்றிட்டாங்க. எல்லாத்துக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்கள் சப்போர்ட்டில் இருக்கும், நீங்கள் எதுக்குமே பண்ண வேணாம், நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லா விஷயத்தையும் புதுசாக நாளுக்கு நாள் எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அது மட்டும்தான் உங்களுடைய சப்போர்ட். உங்களுக்கு பேக் போனால் நாங்கள் இருக்கோன்னு வார்த்தைக்கு மட்டும் சொல்லாமல் அதை வந்து இன்றைக்கி ரியல் லைஃப்பில் எங்களுக்கு காமிச்சு இவ்வளோ பெரிய ஸ்கூல், அது இல்லாமல் இவ்வளோ பெரிய பஸ், 2 பஸ் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு போகிறதுக்கு எல்லா இடத்துலையுமே வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் துறையை தம்மிடத்தில் வைத்திருக்கும் தாயுமானவரான நம் மாண்புமிகு முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு அவர்களின் நலம் காக்கும் பல்வேறு திட்டங்களை நாள்தோறும் செயல்படுத்தி வருகிறார். முதலமைச்சரின் முன்னெடுப்பால் காலத்திற்கேற்ப சீரிய முறையில் இடைவிடாது பொலிவு பெறும் இந்த பள்ளி நவீன தரத்தில் மறுசீரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் புத்தாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த குழந்தைங்க இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டிலேயே முடங்கி அவங்களுடைய சோஷியலைசேஷன் இருக்காது, பேச தெரியாது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. பேரண்ட்ஸும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தாங்க. இந்த ஸ்கூல் திறந்த பிறகு அந்த மன அழுத்தம் அப்படியே போய் அவங்களும் ரொம்ப கலகலப்பாக சந்தோஷமாக வந்து படிக்கவும் செஞ்சுட்டு எக்ஸசைஸும் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்துட்டு போறாங்க. குழந்தைகள் நவீன தரத்தில் கல்வி கற்க ஸ்மார்ட் வகுப்பறைகள், பாதுகாப்பான விளையாட்டு மைதானம், மின் மோட்டாருடன் கூடிய சக்கர நாற்காலி உள்ளிட்டவை அவர்கள் ஆர்வத்துடன் கல்வி கற்கவும் உலகை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவும் பெரும் துணையாய் உள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையும் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. தசைநார் சிதைவால் பாதிப்படைந்த குழந்தைகளுக்கு கல்வி மட்டுமல்லாது அவர்களுக்கு சுய வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தரும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு முனைப்புடன் இயங்கி வருகிறது. இந்த தமிழக அரசினுடைய விசாலமான பார்வையினால இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது மாதிரி ஒரு பள்ளியை உருவாக்கி, இது ஆசியாவிலேயே வந்து இந்த ஒரு ஸ்கூல் மட்டும்தான் இருக்கு. அதோட வந்து என்ஜிஓங்க தான் நிறைய ஸ்கூல்ஸ், ஸ்பெஷல் ஸ்கூல் வச்சிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் நடத்துகிற முதல் பள்ளி இந்த பள்ளி தான். இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இவங்களுக்கு ஒரு ஸ்கூலை உருவாக்கி கொடுத்து இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் கொடுத்த இந்த தமிழக அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த குடும்பங்களின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கேற்ப நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திட்டங்கள் உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கின்றன என்பதை எண்ணி பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு அரசு.